இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டுட்டு என்ன சாமியார்னு மட்டும் சொல்லிடாதீங்க. முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த சயின்டிஃபிசிட்டி புரியும். வாட்டர் தண்ணி வந்து பொதுவாக சயின்டிஃபிக்கலி 3 ஸ்டேஜஸ்லேயே பார்ப்பாங்க. ஒன்று சாலிட் ஸ்டேட், நம்ம ஐஸ் க்யூப் இல்லை பனிக்கட்டின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் ஸ்டேஜ் தண்ணியாக இருக்கும். மூணாவது வந்து ஹீட் பண்ணும்போது அந்த தண்ணி ஆவியாக பறக்கிறது. இந்த ஆவியாக பறக்கிற வரைக்கும் நம்ம சயின்ஸை அக்செப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ரூம்லேருந்து எங்கே போகுது, இதுதான் ஒரு கேள்வி. கேசியஸ் ஸ்டேட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம சயின்ஸ் வந்து அந்த 3வது ஸ்டேட்டை அக்செப்ட் பண்ணவில்லை. ஸோ இப்போ அதுக்கு மீறி ஒரு ஸ்டேட் இருக்கும், 4வது ஸ்டேட், 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் ஹோமியோபதியில் வந்து வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபிலாசபியில் வந்து அது நம்ம வந்து உயிர்ன்னு சொல்கிறோம். ஸோ மெடிசின்லேயே வந்து உடம்பு, மனசு அண்ட் அந்த 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வைட்டல் ஃபோர்ஸ் வந்து 3க்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் க்யூர்ன்றது நடக்குங்க. அதனால தான் ஹோலிஸ்டிக் சிஸ்டம் கம்ப்ளீட் க்யூர் இஸ் பாசிபிள். ஈவன் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் கெலிலியோ கேலி சொன்னபடி ஒரு பொருள் முழுசாக படிக்கணுன்னா அதோட குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்கும். மெடிசின் பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி வந்து மனிதன், அவனோட நோய். ஸோ ஒரு மனிதனும் நோய் படிக்கும்போது அவனோட குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அவனோட மனசு மற்றும் உயிர். அவனோட குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா உடம்பு, பிபி, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியது. இது எல்லாமே ஸ்டடி பண்ணால் தான் நம்மளால் முழுசாக ஒரு மனிதனையும் அவனோட நோயும் கண்டுபிடிக்க முடியும். அப்போது அக்கார்டிங் டு சயின்டிஃபிக் டிஸ்கவரி ஆல்சோ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டு சேர்ந்தால் தான் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் க்யூர் பாசிபிள் ஆகும்.